வெல்கம் டு எக்ஸாம்ஸ் டெய்லி. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிப் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் டெய்லி பிப் நியூஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ பிப் நியூஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா யூபிஎஸ்சி, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸாக யூஸ் ஆகும் இந்த பிப் நியூஸ். ஸோ அதுக்காக தான் நம்ம சேனலில் டெய்லி போட்டுட்ருக்கோம். ஸோ இதுவரை நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் டெய்லி போடுறத ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரோட லியூட்னன்ட் கவர்னர் ஸ்ரீ கிரீஷ் சந்திர முர்மு அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவரோட பதவியை ரிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ அதை வந்துட்டு கவர்னர்கிட்ட வந்துட்டு ரெசிக்னேஷன் கொடுத்துருக்காரு. ஸோ கவர்னர் வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டாரு. அக்செப்ட் பண்ணிவிட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஸ்ரீ மனோஜ் சின்ஹா அவரை வந்துட்டு நீங்கள் கவர்னராக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை பண்ணியிருக்காரு. ஸோ இதான் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நியூஸ் போட்டிருந்தாங்க. ஸோ இதில் நமக்கு என்ன கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஸோ இப்போ கரண்ட்டாக ஜம்மு அண்ட் காஷ்மீரோட பிரசிடெண்ட் யார் அப்படின்னா ஸ்ரீ மனோஜ் சின்ஹா. ஸோ ஃபார்மர் பிரசிடெண்ட் யார் அப்படின்னா ஸ்ரீ கிரீஷ் சந்திர முர்மு. பிரசிடெண்ட் இல்லை, லியூட்னன்ட் கவர்னர். ஸோ நம்ம பிரசிடெண்ட் வந்துட்டு யாருன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா லியூட்னன்ட் கவர்னர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ இப்போ நம்ம ஸ்டேட்டில் அதாவது நம்ம நாட்டில் வந்துட்டு ஒரு 28 ஸ்டேட்ஸ் இருக்குது. அண்ட் வந்துட்டு 7 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்துட்டு இப்போ நம்ம 28 ஸ்டேட்ஸில் வந்துட்டு நம்ம வந்துட்டு சீஃப் மினிஸ்டர் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணுவோம். ஸோ ஆனால் இங்கே என்ன, அதாவது இந்த யூனியன் டெரிட்டரிஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லியூட்னன்ட் கவர்னர் அவங்கள வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்துட்டு நம்ம நாட்டில் அதாவது நம்ம ஸ்டேட்டில் சீஃப் மினிஸ்டர் பண்ணுறத இங்கே வந்துட்டு லியூட்னன்ட் கவர்னர் வந்துட்டு பண்ணுவாங்க. ஸோ இது வந்துட்டு டச் பீரியடில் இருந்து இந்த லியூட்னன்ட் கவர்னர் அப்படின்ற ஒரு பதவி வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது. தாத்ரா நகர் ஹவேலி, டாமன் அண்ட் டையூ, சண்டிகர், லடாக், லக்ஷத்வீப், டெல்லி, அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட், புதுச்சேரி, ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ இவங்களில் வந்துட்டு ஒரு 5 ஸ்டேட்டுக்கு வந்துட்டு லியூட்னன்ட் கவர்னர் இருக்காங்க. அண்ட் 3க்கு வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்றவங்க இருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டேட்டில் வந்துட்டு சிஎம் மாதிரி இங்கே வந்துட்டு லியூட்னன்ட் கவர்னர். ஸோ இவங்க வந்துட்டு மோனார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. மோனார்க் அப்படின்னா கிங் ஆர் குயின், அதான் மீனிங். மோனார்க்குக்கு மீனிங் வந்துட்டு கிங் ஆர் குயின். ஸோ அவங்க தான் வந்துட்டு அந்த ஸ்டேட்டை வந்துட்டு நம்ம சிஎம் மாதிரி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நியூ எஜுகேஷன் பாலிசி. ஸோ வைஸ் பிரசிடென்ட் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நியூ எஜுகேஷன் பாலிசி வந்துட்டு ஸ்டூடெண்ட்டோட பேர்டனை வந்துட்டு குறைக்குது. அதனால வந்துட்டு அதை வந்து அவர் பாராட்டியிருக்காரு. நியூ எஜுகேஷன் பாலிசி இப்போ வந்துருக்கதை பாராட்டியிருக்காரு. ஸோ நியூ எஜுகேஷன் பாலிசியில் வந்துட்டு ஒரு வருஷமும் ஒரு ஸ்டேஜ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததுலேருந்து இப்போ அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட எஜுகேஷன், அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அவங்க வந்துட்டு இப்போ வந்துட்டு எல்கேஜி ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஒரு பேசிக் அரித்மெட்டிக் கற்றுக்கணும், ஒரு கிராஃப்ட் எஜுகேஷன் கற்றுக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு ஸ்டேஜாக வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ திடீர்னு வந்துட்டு நியூ எஜுகேஷன் பாலிசி 2005 என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ நியூ எஜுகேஷன் பாலிசி வந்துட்டு ஒரு வருஷமும் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ 2016 வந்துட்டு நம்ம நரேந்திர மோடி வந்துட்டு பிரைம் மினிஸ்டராக ஆட்சிக்கு வந்தப்போ நியூ எஜுகேஷன் பாலிசியில் என்ன கொண்டு வந்தார் அப்படின்னா யோகாவை வந்துட்டு ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் கொடுக்கணும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ இப்போ அந்த மாதிரி கூட கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ 2016 அவர் என்ன பண்ணார் அப்படின்னு மாதிரி வரலாம். ஸோ இப்போ புதுசாக இதில் என்னென்ன ஒரு முக்கியமான டேர்ம்ஸ் வந்திருக்கு அப்படின்னா வெக்கேஷ்னல் ஸ்டடீஸ் வந்துட்டு கம்பல்சரியாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெக்கேஷ்னல் ஸ்டடீஸ் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கார்டனிங் இல்லை ஏதாச்சும் ஒரு கிராஃப்ட்டு, ஏதோ ஒரு கைத்தொழில் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக கற்றுக்கணும், அவங்களோட பார்ட் ஆஃப் த சப்ஜெக்டாக அதை படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதை பேஸ் பண்ணுது அப்படின்னா நம்ம மகாத்மா காந்தியோட வார்தா சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் இருக்குல்ல. ஸோ அதில் வந்துட்டு அந்த பேசிக் எஜுகேஷன் சொல்லியிருப்பார் இல்லையா. ஸோ அதில் வந்துட்டு அவர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு வெக்கேஷனல் எஜுகேஷனுக்கு வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ அதை பேஸ் பண்ணதான் இந்த வெக்கேஷனல் ஸ்டடீஸ். ஸோ ஃபஸ்ட்டு கொண்டுட்டு வந்தது வந்துட்டு மகாத்மா காந்தியோட அந்த பேசிக் எஜுகேஷன். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்தது அந்த வெக்கேஷனல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு டெடிகேட்டட் யூனிட் ஃபார், அதாவது டிஜிட்டல் ஆன்லைன் லேர்னிங் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு வந்துட்டு டெடிகேட்டாக ஒரு யூனிட் இருந்து அவங்களுக்கு வந்துட்டு கிளாஸ் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்காலர்ஷிப், அது வழக்கம் போட அந்த எஸ்சி/எஸ்டி ஸோ அந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்லாம் கரெக்டாக போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்துட்டு இன்டகிரேட்டட் பிஎட் டிகிரி கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ இன்டகிரேட்டட் பிஎட் அப்படின்னா இப்போ நம்ம இன்ஜினியரிங் படிக்கிறோம் அப்படின்னா ஒரு 4 வருஷம், இப்போ மெடிக்கல் அப்படின்னா ஒரு 5 இயர்ஸ்.
அதுக்குன்னே வந்துட்டு தனியாக ஒரு 4 இயர்ஸ் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதாவது 12th முடிச்சதுலேருந்து தனியாக ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ டீச்சிங்கும் வந்துட்டு ப்ரொஃபஷனல் டிகிரி தானே. ஸோ அதனால் வந்துட்டு அதை இன்டெகிரேட்டடாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இன்டெகிரேட்டட் அப்படின்னா பிஎஸ்சி எட் அப்படின்னு வரும். ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் 3 வருஷம் எப்பயும் போல் ஒரு 2 வருஷம் அந்த காலேஜ் டிகிரி ப்ளஸ் இந்த பிஎட்டையும் படிச்சுட்டு 4 வருஷம் படிக்கிற மாதிரி இன்டெகிரேட்டட் பிஎட் டிகிரி வந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பேக்லெஸ் டேஸ் என்கரேஜ். அதாவது பேக்லெஸ் டேஸ் அப்படின்னா ஒரு வாரத்தில் ஒரு நாள் வந்துட்டு குவிஸ்ஸு இல்லை ஏதாச்சும் ஒரு காம்படிஷன், ஸோ அந்த மாதிரி வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேக் கொண்டுட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த பிரச்சனை தான் எப்பயுமே வந்துட்டு இருக்கிறது தானே. ஸோ தமிழ்நாட்டில் வந்துட்டு எப்பயுமே நாங்கள் இருமொழி கொள்கையை தான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம சிஎம் கூட சொல்லிட்டாரு. ஸோ தமிழ் இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜில் கற்றுக்கிட்டாலும் சரி, பட் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு பேசிக் எஜுகேஷன் ஒரு குழந்தை கற்றுக்க போகுது அப்படின்னா அவங்களோட தாய்மொழியில் கற்றுக்கிட்டா மட்டும்தான் வந்துட்டு ஈஸியாக புரியும். ஸோ மதர் டங்க்கான இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு இந்த நியூ எஜுகேஷன் பாலிசிலையும் இருக்குது. ஸோ அந்த 3 லாங்குவேஜ் பாலிசியையும் தாண்டி வந்துட்டு இந்த பாலிசியும் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய கீ பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஓவர் வியூவாக வந்துட்டு நீங்கள் நியூ எஜுகேஷன் பாலிசியை பற்றினதை வந்துட்டு நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதை வந்துட்டு வைஸ் பிரசிடென்ட் வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஜல்சக்தி மினிஸ்டர். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட பிக் வீடியோஸ்லேயும் வந்துட்டு இந்த ஜல்சக்தி மினிஸ்டரை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ ஜல் அப்படின்னா ஹிந்தியில், ஜல் அப்படின்னா நம்ம தமிழில் தண்ணீர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அவர் வந்துட்டு யார் அப்படின்னா ஸ்ரீ கஜேந்திர சிங் ஷெகாவத். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நம்மளோட வைஸ் பிரசிடென்ட் இருக்கார் இல்லையா வெங்கையா நாயுடு. ஸோ அவர்கிட்ட வந்துட்டு அதாவது அந்த வாட்டர் செக்யூரிட்டியில் அவங்க பண்ண அச்சீவ்மெண்ட் எல்லாத்தையும் ஒரு காப்பியாக எடுத்து வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நமக்கு என்ன கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா ஜல்சக்தி மினிஸ்டர் யார் அப்படின்னா ஸ்ரீ கஜேந்திர சிங் ஷெகாவத். ஸோ அவர் வந்துட்டு நம்ம வைஸ் பிரசிடென்ட் யார் அப்படின்னா வெங்கையா நாயுடு. ஸோ அவங்க வந்துட்டு வாட்டர் செக்யூரிட்டிக்கான ஒரு ரிப்போர்ட் வந்துட்டு சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் கீ பாயிண்ட் வந்துட்டு மினிஸ்டர் யார் அப்படின்னு படிச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஆர்டிகல் 370. ஸோ ஆர்டிகல் 370 அதாவது வைஸ் பிரசிடென்ட் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு காலேஜில் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு அட்டன் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னா பஞ்சாப் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன். அது என்ன அப்படின்னா இப்போ நம்மளோட ஃபார்மர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா சுஷ்மா ஸ்வராஜ். ஸோ அவங்களோட ஃபஸ்ட் இயர் டெத் ஆனிவர்சரி. ஸோ ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி. ஸோ அதில் வந்துட்டு பேசியிருந்திருக்காரு வைஸ் பிரசிடென்ட். ஸோ என்ன பேசியிருக்காரு அப்படின்னா இந்த ஆர்டிகல் 370 அப்ரோகேஷன் நடந்துச்சு இல்லையா. ஸோ அதை பற்றி யாரும் வந்து பேச வேணாம். அதாவது இந்தியாவோட இன்டர்னல் மேட்டர்ஸை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ண வேணாம். அதாவது பக்கத்து நாடு ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு யாரும் வந்து நீங்கள் ஆர்டிகல் 370 பற்றி கமெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் இந்த முடிவை ஏன் எடுத்தோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து நாட்டோட யுனைட்டி, இன்டெகிரிட்டி, சேஃப்டி அதெல்லாம் தான் முக்கியம். ஸோ அதெல்லாம் கருத்தில் கொண்டு எல்லா மினிஸ்டர்ஸோட சப்போர்ட்டோடு தான் நாங்கள் இந்த ஆர்டிகல் 370 அப்ரோகேஷன் பண்ணோம். ஸோ இதை பற்றி நீங்கள் கருத்து சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி வைஸ் பிரசிடென்ட் சொல்லியிருக்காரு. ஸோ வைஸ் பிரசிடென்ட் யார்? வெங்கையா நாயுடு. ஸோ அவர் வந்துட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இதில் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னா ஆர்டிகல் 370. ஸோ ஆர்டிகல் 370 வந்துட்டு எதுக்கு அப்படின்னா ஸ்பெஷல் ஸ்டேட் டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்துட்டு ஸ்பெஷல் ஸ்டேட். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கல் இருந்துச்சு. ஸோ அதை எப்போ அப்ரோகேஷன் பண்ணாங்க அப்படின்னா 5th ஆகஸ்ட் 2019. அதாவது போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் 2019 வந்துட்டு அதை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் எதுக்காக நடந்துச்சு அப்படின்னா ஸ்ரீமதி சுஷ்மா ஸ்வராஜ் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களோட மெமோரியல் லெக்சர் யார் ஆர்கனைஸ் பண்ணது அப்படின்னா பஞ்சாப் யூனிவர்சிட்டி. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இருக்கார் இல்லையா. ஸோ அவர் வந்துட்டு ஸ்ரீலங்காவோட பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் மஹிந்த ராஜபக்சே கிட்ட வந்துட்டு பேசி வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. எதுக்காக அப்படின்னா இந்த COVID-19 சுச்சுவேஷன்லையும் நீங்கள் பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனை வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க. ஸோ அதுக்காக வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு நம்ம பிரைம் மினிஸ்டர். ஸோ அதுதான் இந்த நியூஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம என்ன தெரிஞ்ச கரண்ட் அஃபேர்ஸாக படிச்சுக்க போகிறோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சதான் நம்ம இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் யாருன்னா நரேந்திர மோடி நமக்கு தெரிஞ்சதான். ஸோ ஸ்ரீலங்காவோட பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னா மிஸ்டர் மஹிந்த ராஜபக்சே. ஸோ இப்போ எதுக்காக இந்த கான்வர்சேஷன் நடந்துச்சு அப்படின்னா அவங்க வந்துட்டு அந்த எலெக்ஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாங்க இல்லையா. ஸோ அதுக்காக பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ராஷ்ட்ரிய கிருஷி விகாஸ் யோஜனா. ஸோ இது என்ன அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஒரு பார்ட் ஆஃப் கொண்டுட்டு வந்தது தான் இந்த யோஜனா. ஸோ 2021க்கான ஃபண்டை வந்துட்டு அதாவது அக்ரிகல்ச்சர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான யோஜனா தான் அது. ஸோ அதுக்கான ஃபண்டு வந்துட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். 2021க்கான ஃபண்டு வந்துட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளியிட்டிருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர்லேருந்து.
ஸோ இதில் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா ராஷ்ட்ரிய கிருஷி விகாஸ் யோஜனா வந்துட்டு எதை பேஸ் பண்ணுது அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ இது எதை பேஸ் பண்ணுது அப்படின்னா ஸ்டேட் பிளான் ஸ்கீம் ஆஃப் அடிஷ்னல் சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ். ஸோ அதாவது அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டுக்கான ப்ரோக்ராம் தான் இது. இது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 2007 லான்ச் பண்ணாங்க. இது எதோட பார்ட் ஆஃப்னா 5 இயர்ஸ் பிளான்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது மாதிரி 11th 5 இயர் பிளானோட ஒரு பார்ட்டு தான் இந்த ராஷ்ட்ரிய கிருஷி விகாஸ் யோஜனா. ஸோ இது வந்துட்டு ஆகஸ்ட் 2007 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபண்டு வந்துட்டு ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபர்டிலைசர் ப்ரொடக்ஷன், அதாவது ஃபேக்ட் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ அவங்க வந்துட்டு போன ஜனவரியை விட இந்த ஜூலையில் வந்துட்டு ஃபெர்டிலைசர் ப்ரொடக்ஷன் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜனவரி 2020 விட இப்போ வந்துட்டு 24,016 MT வந்துட்டு அதிகமான ஃபர்டிலைசர் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா FACTனா என்ன, தி ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல் ட்ரவாங்கோர் லிமிடெட். ஸோ அதான் ஃபேக்ட். ஸோ இந்த கம்பெனியில் என்ன ஃபெர்டிலைசர் தயாரிக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு முக்கியமான ஃபெர்டிலைசர்ஸ் என்ன அப்படின்னா NP 20:20:0:13 ஃபேக்டம் ஃபாஸ் அப்படின்ற ஒரு ஃபர்டிலைசரும் அமோனியம் சல்ஃபேட். ஸோ இந்த 2 ஃபர்டிலைசர் தான் வந்துட்டு இந்த ஃபேக்டில் வந்துட்டு உற்பத்தி பண்ணுறாங்க. ஸோ போன வருஷத்தை அதாவது ஜனவரி 2020 விட ஜூலை 2020 வந்துட்டு அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸாக அந்த ஃபேக்டில் வந்துட்டு என்ன ஃபெர்டிலைசர் வந்துட்டு இது பண்ணுறாங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லலாம். அண்ட் ஃபேக்டோட டெஃபினிஷன் தி ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல் ட்ரவாங்கோர் லிமிடெட். ஸோ அந்த அப்ரிவேஷனையும் படிச்சுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு தி மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி பியூஷ் கோயல் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்துட்டு ஜப்பானில் வந்துட்டு ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அதாவது மீட்டிங் நடக்கையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஜப்பானும் இந்தியாவும் என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ஆத்தென்டிக் இன்வெஸ்டர்ஸ், ஒரு நம்பகத்தன்மையான இன்வெஸ்டர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு நினைக்கிறாங்களாம். ஸோ அதாவது 2 நாடும் வந்து இந்த மாதிரியான இன்வெஸ்டர்ஸ் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் இதில் பேசினார் அப்படின்னா 3rd edition ஆஃப் த இன்வெஸ்ட் இந்தியா எக்ஸ்க்ளூசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோம், இதில் தான் வந்துட்டு அவர் பேசியிருக்காரு. வீடியோ கான்ஃபரன்ஸில் தான் பேசியிருக்காரு. யார் பேசியிருக்கா அப்படின்னா த மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. யார் அவர்னா ஸ்ரீ பியூஷ் கோயல். அவர் வந்துட்டு ஜப்பானோட வீடியோ கான்ஃபரன்ஸ் பேசியிருக்காரு. ஸோ அங்கே இருக்க மினிஸ்டர்ஸோட. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எங்களுக்கு வந்துட்டு ஒரு 2 நாடுமே வந்துட்டு ஒரு ஆத்தென்டிக்கான இன்வெஸ்டர்ஸை தான் தேடிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நான் படிக்க வேண்டியது த மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ஸ்ரீ பியூஷ் கோயல். ஸோ அவங்க இந்த 2 நாட்டுக்குள்ளே என்ன விதமான ஒரு டீலிங் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் தேடி படிச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு IBBA என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதாவது 2016 வந்த ரெகுலேஷனை வந்துட்டு இப்போ மாற்றி சம் ப்ராசஸ் கொண்டு வந்திருக்காங்களாம். ஸோ அதை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ IBBA அப்படின்னா என்ன அப்படின்னா தி இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி போர்டு ஆஃப் இந்தியா, IBBA. ஸோ இது என்ன அப்படின்னா இந்திய திவாலா நிலை மற்றும் திவால் வாரியம். ஸோ அது என்ன அப்படின்னா லிக்விடேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு அப்படின்னா அதாவது இந்த டேர்ம் வந்துட்டு ஃபினான்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸில் வர்றது. இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி என் பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது அந்த பிஸ்னஸ் ஸ்டார்டிங் டு எண்டிங் வர அந்த ப்ராசஸை பற்றி சொல்கிறது தான் இந்த லிக்விடேஷன் ப்ராசஸ். இதில் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த எண்டில் வந்துட்டு அந்த அசட் அதாவது அந்த சொத்து எல்லாத்தையுமே வந்துட்டு அதுக்குரிய அந்த கிளைண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு ஒப்படைச்சிருவாங்க. ஸோ அதான் அந்த லிக்விடேஷன் ப்ராசஸ். இதை வந்துட்டு IBBA அதாவது ரெகுலேஷன் 2016 வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு IBBAயோட டெஃபினிஷன் என்னென்னா இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்சி போர்டு ஆஃப் இந்தியா, இந்திய திவாலா நிலை மற்றும் திவால் வாரியம். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அபனிந்திரநாத் தியாகூர். ஸோ அவரோட நினைவு தினம் அதாவது 150th பர்த் ஆனிவர்சரியை வந்துட்டு NGMA வந்துட்டு என்னவா ஆர்கனைஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்னா விர்ச்சுவல் டூர் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்களாம். த கிரேட் மாஸ்ட்ரியோ அபிநேந்திரநாத் தியாகூர் அப்படின்னு சொல்லி. ஸோ NGMA அப்படின்னா நேஷ்னல் கேலரி ஆஃப் மாடர்ன் ஆர்ட். ஸோ அவங்க வந்துட்டு அவரோட 150th பர்த் ஆனிவர்சரி அதாவது 7th ஆகஸ்ட்
அன்னைக்கு வந்துட்டு த கிரேட் மாஸ்ட்ரோ அபனீந்திரநாத் தாகூர் அப்படின்ற ஒரு பேரில் ஒரு விர்ச்சுவல் டூர் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு அவரோட படைப்புகள் அவர் வரைஞ்சது, ஸோ அதெல்லாம் வந்துட்டு வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் என்ன படிக்கணும் அப்படின்னா, அபனீந்திரநாத் தாகூர் அப்படின்னா யார் அப்படின்னா, அவர் வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்ட் அண்ட் கிரியேட்டர் ஆஃப் த இந்தியன் சொசைட்டி ஆஃப் ஓரியன்டல் ஆர்ட், அதோட ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு கிரியேட்டர். ஸோ அவர் எப்போ பிறந்தார் அப்படின்னா 7th August 1871 ஜோரசங்கோ கொல்கட்டாவில் பிறந்திருக்காரு. ஸோ எப்போ இறந்தார் அப்படின்னா 5 December 1951. ஸோ அவரோட 150th பர்த் ஆனிவர்சரியை தான் தி கிரேட் மாஸ்ட்ரியோ அபனீந்திரநாத் தாகூர் அப்படின்ற பேரில் வந்துட்டு ஒரு விர்ச்சுவல் டூர் வந்துட்டு கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு NGMA, அதாவது நேஷ்னல் கேலரி ஆஃப் மாடர்ன் ஆர்ட் அறிவிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் 2020. ஸோ நேற்று நியூஸில் கூட பார்த்தோம், ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, அதாவது முக்கியமாக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொண்டுட்டு வந்தோம். ஸோ அவங்களோட அறிவுத்திறமையை பாராட்டுறதுக்காக அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதில் நேற்று கூட சொல்லியிருந்தாங்க, அவங்க வந்து அதோட வின்னர்ஸ் வந்துட்டு அறிவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதை ஃபஸ்ட் ப்ரைஸ் யார் வின் பண்ணா அப்படின்னா டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி. ஸோ அவங்க தான் வந்துட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு வாங்கியிருக்காங்க. ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் 2020யோட வின்னர் டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி. ஸோ டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி DIAT. ஸோ அந்த அப்ரிவேஷன் படிச்சுக்கோங்க. இது புனேயில் இருக்குது. இது வந்துட்டு ஒரு அட்டானமஸ் ஆர்கனைசேஷன் தான். இது எதுக்கு கீழே வருது அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், DRDOக்கு கீழே தான் இந்த இன்ஸ்டியூட் இருக்குது. ஸோ அவங்க தான் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தானோட வின்னர். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு DST செக்ரட்டரி வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, குவாண்டம் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் அதை பேஸ் பண்ண இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்துட்டு தி அசோசியேட்டட் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ அவங்க நடத்தின ஒரு மீட்டிங்கில் வந்துட்டு இதை பற்றி அவர் சொல்லியிருந்திருக்காரு, DSTயோட செக்ரட்டரி. ஸோ அவர் யார் அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குவாண்டம் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ், ஒரு ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு டெக்னாலஜி. ஸோ அதை வந்துட்டு இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸாக கொண்டுட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ DST அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இதோட செக்ரட்டரி யார் அப்படின்னா ப்ரொஃபஸர் அசுதோஷ் சர்மா. ஸோ அவர் தான் வந்துட்டு இதோட செக்ரட்டரி. ஸோ இது என்ன டைட்டிலில் வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரி வந்து கொண்டுட்டு வர போகிறாங்க அப்படின்னா, குவாண்டம் சூப்ரமேசி அப்படின்ற டைட்டிலில் நடந்ததில் தான் வந்துட்டு இந்த மாதிரி குவாண்டம் டெக்னாலஜி வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸ்லேயும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு டாக்டர் ஹர்ஷவர்தன் இருக்கார் இல்லையா. ஸோ அவர் யார் அப்படின்னா டைரக்டர் அண்ட் ஹெல்த் மினிஸ்டர், ஹர்ஷவர்தன் வந்துட்டு மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது WHO ரீஜனல் டைரக்டர் அண்ட் ஹெல்த் மினிஸ்டர் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியா அவங்கக்கிட்ட வந்துட்டு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. எதுக்காக அப்படின்னா இந்த COVID-19 சுச்சுவேஷனை பற்றி பேசியிருக்காரு. ஸோ இதில் நமக்கு என்ன கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா, டாக்டர் ஹர்ஷவர்தன் யார் அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் ஃபார் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். ஸோ நேற்று பார்த்தோம் அவர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸோ அதுலேயும் மினிஸ்டராக இருக்கார். ஸோ 2-3 போஸ்டிங் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ரீஜனல் டைரக்டர் ஆஃப் WHO ஃபார் சவுத் ஈஸ்ட் ஏஷியா SEAC யார் அப்படின்னா டாக்டர் பூனம் கேட்ரபால் சிங். ஸோ அவங்க தான் வந்துட்டு ரீஜனல் டைரக்டர் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவோட ரீஜனல் டைரக்டர் டாக்டர் பூனம் கேட்ரபால் சிங். ஸோ இதை நம்ம படிக்க வேண்டியது. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஆத்ம நிர்பர் பாரத் அப்படின்னா செல்ஃப் ரிலையன்ட், அதாவது தன்னம்பிக்கை பாரதம். ஸோ அதை பற்றின ஒரு எஸ்ஏ காம்படிஷன், அதாவது இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்துட்டு ஒரு எஸ்ஏ காம்படிஷன் வைக்க போகிறாங்களாம். ஸோ அது எந்த டைட்டில் கீழே அப்படின்னா ஆத்ம நிர்பர் பாரத் ஸ்வதந்திர பாரத். ஸோ இந்த தலைப்பு கீழே எஸ்ஏ காம்படிஷன், அதாவது இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக கொண்டுட்டு வரதா மினிஸ்ட்ரி ஆஃப் HRD, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டும் மை கவர்மெண்ட் அவங்களும் ஜாயின் பண்ணி இந்த ஆன்லைன் எஸ்ஏ காம்படிஷன் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல்சக்தி. ஸோ அவர் யார் அப்படின்னா நம்ம போன ஒரு 2-3 கரண்ட் அஃபேர்ஸ்க்கு முன்னாடியே பார்த்தோம். ஸோ அவர் யார் அப்படின்றது உங்களுக்கு இப்போ ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல்சக்தி வந்துட்டு என்ன லான்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னா www.indiawris.gov.in அப்படின்ற ஒரு ஆன்லைன் போர்ட்டலை வந்துட்டு திறந்து வச்சுருக்காரு. ஸோ லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ இது எதுக்கு அப்படின்னா நியூ வெர்ஷன்ஸ் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ வாட்டர் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அதில் வந்துடும். அதாவது நியூவாக என்னென்ன ரிசோர்ஸஸ் வருது, ஸோ அந்த வாட்டர் அந்த தண்ணீர் அதை பற்றின சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமுமே வந்துட்டு இதில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜல்சக்தி மினிஸ்டர் வந்துட்டு இதை லான்ச் பண்ணியிருக்காரு. www.indiawrs.gov.in அப்படின்ற ஒரு போர்ட்டலாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு ஜல்சக்தி மினிஸ்டர்.
ஸோ இதில் கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு ஜல்சக்தி மினிஸ்டர் யார், அண்ட் இந்தியா WRIS அப்படின்னா என்ன அப்படின்னா இந்தியா வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ அந்த வாட்டர் ரிசோர்ஸஸ் பற்றின இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த போர்ட்டலே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டெஃபினிஷனையும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு கிசான் ரயில். ஸோ கிசான் ரயில் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு பார்சல் ரயில் தான், பார்சல் கொண்டுட்டு போகிற ட்ரெயின். ஸோ இது எங்கேருந்து எங்கேக்கு வந்துட்டு விட போகிறாங்க அப்படின்னா தேவ்லாலி, அதாவது மகாராஷ்டிரா டு தனப்பூர் பீகார் வர விட போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீக்லி பேசிஸில் இந்த ட்ரெயின் வந்துட்டு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7th August 2020 வந்துட்டு இது ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிசான் ரயில் தான் இப்போ ரீசெண்டாக விட்டுருக்குது கிசான் ரயில். ஸோ இது வந்துட்டு பார்சல் ரயில் மகாராஷ்டிரா டு பீகார். ஸோ கொஸ்டின்ஸ் வந்துட்டு இப்படியும் வரலாம். ஸோ ரயில்வே எக்ஸாம்ஸ் எழுதுனீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ஸோ ரீசெண்டாக எங்கே வந்துட்டு ரயில் வந்துட்டு விட்டாங்க, ஸோ எந்த தடத்துலேருந்து எந்த தடம் வர போச்சு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ மகாராஷ்டிரா டு பீகார் முக்கியமாக வந்துட்டு படிக்க வேண்டியது மகாராஷ்டிராவில் எந்த இடம் அப்படின்னா தேவ்லாலி டு தனப்பூர். ஸோ இது ரெண்டுக்கும் இடையில தான் விட்டாங்க. ஸோ கீ பாயிண்ட் தான் கிசான் ரயில், அந்த ரயிலோட பேர் கிசான் ரயில். ஸோ தேவ்லாலி டு தனப்பூருக்கு விட்டாங்க அண்ட் மகாராஷ்டிரா டு பீகார். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்துட்டு ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் MOU வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க. யாரோட அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி IIT. எதுக்கு அப்படின்னா IIT டெல்லியோட சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இது வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணுது. ஸோ ஒரு டேட்டா மேனேஜ்மெண்ட் மாதிரி அட்வான்ஸ் டேட்டா மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கொண்டு வரதுக்காக இந்த MOU வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க. யாரோட அப்படின்னா IIT டெல்லியோட சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ August 7th வந்துட்டு என்ன அப்படின்னா நேஷ்னல் ஹேண்ட்லூம் டே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் ஆன் விர்ச்சுவல் பிளாட்ஃபார்ம். ஸோ அவங்க வந்துட்டு இதை ஆர்கனைஸ் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 7th வந்துட்டு நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா நேஷ்னல் ஹேண்ட்லூம் டே என்னைக்கு அப்படின்னா 7th August. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கேலோ இந்தியா. ஸோ நேற்றே பார்த்தோம் கேலோ இந்தியா பற்றி. ஸோ கேலோ இந்தியா வந்துட்டு கேலோ அப்படின்னா பிளேன் அர்த்தம். ஸோ இதில் வந்துட்டு ஒரு 28 or 17 கேம்ஸ் இருக்குது. ஸோ முக்கியமாக வந்துட்டு பேட்மிண்டன், இந்த ஸ்குவாஷ், ஸோ அந்த மாதிரியான கேம்ஸ். ஸோ அவங்க வந்துட்டு என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதாவது சாயின்றவங்க வந்துட்டு கேலோ இந்தியா அப்படின்ற ஒரு மொபைல் ஆப் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஒரு ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராம். யாருக்கு அப்படின்னா பிரின்சிபல்ஸ்க்கும் PE டீச்சர், PEனா ஸ்போர்ட்ஸ் டீச்சர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காகவும் இந்த கேலோ இந்தியா மொபைல் ஆப் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா அப்படின்னா சாய், அவங்க தான் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது 3 கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. ஸோ படிச்சுக்கோங்க. கேலோ இந்தியாவோட ஹெட் யார் அப்படின்றத மறக்காமல் கீழே சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு சேர்டு பர்சன் யார், ஸோ ரெண்டுமே ஒன்று தான். ஃபஸ்ட்டு சேர்டு பர்சன் அண்ட் அதோட ஹெட் யார் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நேற்று வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிறையா வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு நாங்கள் தர்றோம். அதாவது இப்போ கோவிட் சுச்சுவேஷனில் வந்துட்டு பணப்பற்றாக்குறை நிறையா இருக்குது இல்லையா, ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஒரு நிறைய இடம் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 90% ஆஃப் அதோட வேல்யூ வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு தர்றோம். ஸோ நீங்கள் முன்னேறிக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதில் வந்துட்டு என்ன கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்னர் யார் அப்படின்னா ஸ்ரீ சக்தி கந்ததாஸ். ஸோ அவர் தான் வந்துட்டு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எவ்வளோ பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு தெரில. ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.